ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஆர்ஜே ராம் பேசிக்கொண்டிருப்பது யூடியூப் எஃப்எம் 15.5. நம்ம எல்லாருக்குமே இந்த விஷயம் தோணியிருக்கோம் இல்லையா? அடுத்த பர்சன்ஸ்க்கு நம்மளை பிடிக்கணும், அதுக்காக அவங்களுக்கு இது பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம நிறைய பண்ணிகிட்ருப்போம். ஆனால் நம்ம பண்ணுற பாடி லாங்குவேஜஸ் வச்சே அடுத்தவங்கள நம்மளை பிடிக்க வைக்க முடியும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாம், அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் பண்ண போகிற விஷயத்தினால மற்ற பர்சன்ஸ் இம்ப்ரெஸ் ஆகிறாங்க அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யுவர் ஃப்ளட்டிங் ஸ்மைல். அதுக்காக நான் உங்களை வந்து அப்படின்ட்டு இருக்க சொல்லவே இல்லை. ஒரு பர்சன்ஸ் வந்துட்டு நம்மக்கிட்ட பேச வர்றப்போ அப்படின்னு இருக்கும் போதோ இல்லை ஒரே சோக ஃபேஸ் இருக்கும் போதோ கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு யாரும் நினைக்க போகிறது கிடையாது. இன்கேஸ் நீங்களே யாரோ ஒரு பர்சன்ஸ் கிட்ட பேச போகிறீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் ரூடாகவோ இல்லை சோகமாகவோ இருந்தால் அவங்கக்கிட்ட பேச தோணாது. அதே சிரிச்ச பர்சன்ஸ் கிட்ட இருந்தால் ஓகே இவங்க ஹாப்பியாக இருக்காங்க, அப்போ நம்ம இவங்கக்கிட்ட பேசினா நம்மளும் ஹாப்பி ஆயிரும் அப்படின்ட்டு சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தோணும். ஸோ இது ஈஸியாக ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ஸை நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணி ஓகே இந்த பர்சன்ட்ட பேசணும், இந்த பர்சன்ட்ட ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் அங்கே கொடுக்கும். ஸோ அடுத்து யாரை நீங்கள் பார்க்க போகிறீங்கனாலும் எனர்ஜெட்டிக்காக பேசுங்க, ஸ்மைல் பண்ணி பேசுங்க. அண்ட் தி செகண்ட் பாயிண்ட், ஸ்டிக்கி ஐஸ். நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ஸ் கிட்ட வைக்கிற ஐ கான்டாக்ட், இட் இஸ் அ பீஸ் ஆஃப் மேஜிக். நீங்கள் நம்பவே மாட்டீங்க. பர்சன்ஸ் கிட்ட கண்ணை பார்த்து நீங்கள் பாட்டுக்கு சொல்ல வந்ததை சொன்னீங்க அப்படின்னா அது ஆழமாக அவங்கக்கிட்ட போய் பதிய போது நீங்கள் கண்ணை பார்த்து பேசும்போது. இதே நீங்கள் லெஃப்ட் ஆர் ரைட் ஆர் டாப் ஆர் பாட்டம் இந்த மாதிரி பார்த்து பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் இவங்க ஏதோ ஒரு நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை தான் பேச போகிறாங்க அப்படின்ட்டு அவங்க கவனிக்க போகிறது கிடையாது. நீங்கள் சொல்ல வந்தது அவங்களுக்கு ரீச் ஆக. ஸோ ஐ கான்டாக்ட் வெரி வெரி மஸ்ட். ஒரு பர்சன் உங்ககிட்ட பேச வராங்க அப்படின்னா அவங்க கண்ணை பார்த்து நீங்கள் சொல்ல வந்ததை போல்டாக சொல்லுங்கள். ஆப்வியஸாக நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இது வந்து நமக்கு உடனே வந்துட்டு போகிறது கிடையாது. பட் நமக்கு கொஞ்சம் ஷையாக கூட இருக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப பெரிய ஒரு லெவல் ஆஃப் ரீச்க்கு உங்களுக்கு கொண்டு போய் விடுவோம், ஐ ப்ராமிஸ். அண்ட் தி தேர்ட் பாயிண்ட், தி பேபி பியோட் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை இப்போ நம்மளை வந்துட்டு கிராஸ் ஆகுது, ஒரு ஹாப்பி ஒரு ஸ்மைலான ஒரு குழந்தை அப்படி போகுதுன்னா நம்மளை அப்படியே நம்ம ஃபுல் அட்டென்ஷனும் அந்த குழந்தை மேலே தான் இருக்கும், ரைட்? ஸோ அந்த விஷயத்த நம்ம ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ஸ்க்கு அந்த அட்டென்ஷனை கொடுக்கும். இப்போ பின்னாடிலேருந்து யாரோ ஒருத்தர் என்ன ராம் அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்படின்னா நான் பின்னாடி திரும்பி என் தலையை மட்டும் திருப்பி பார்க்காம அவங்களுக்கு ஃபுல் அட்டென்ஷனை நான் திரும்பி ஒரு பாடி ஹேண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் திருப்பி அவங்களுக்கு ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்தா அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படின்ட்டு சைக்காலஜிக்கலி சொல்கிறாங்க. நீங்கள் இதே தலையை மட்டும் சொல்லிட்டு ஹே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டுறதுக்கும் நீங்கள் ஃபுல்லாக அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்து ஹே ஹாய் எப்படி இருக்குது அப்படின்னு எனர்ஜியாக பேசுகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த டைம் உங்களை யாராவது உங்ககிட்ட பேச வராங்க அப்படின்னா ஃபுல்லி அட்டென்ஷன் கொடுத்து அவங்கக்கிட்ட பேசுங்க. ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி பேசாதீங்க, ஃபுல் அட்டென்ஷன் அவங்களுக்கு கொடுங்க. அண்ட் தி ஃபோர்த் பாயிண்ட், லிமிட் த ஃபிட்ஜெட். என்னடா நீ 1008 இங்கிலீஷ் வார்த்தையை சேர்த்து இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லிமிட் த ஃபிட்ஜெட் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க, உங்களோட செய்கை தான். நீங்கள் கையை வச்சுட்டு தலை சொறிகிறதாகட்டும் இல்லை முதுகு சொறிகிறதாகட்டும் இல்லை மூக்கை துடைக்கிறதாகட்டும் அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு வியர்டான திங் அதை பண்ணாமல் நம்ம அவங்கக்கிட்ட பேசணும். ஓகே அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும், அவங்கள பார்த்து நம்ம லிசன் பண்ணி நம்ம பேச வேண்டியதை பேசணும். சம் பாய்ஸ் நான் பார்த்துருக்கேன், ஜோப்பில் கையை விட்டு என்னென்னமோ பண்ண மாட்டாங்க, ஏதோ பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்ப வியர்டாக இருக்கும். அப்போ நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு பேசணுங்கிற இன்ட்ரெஸ்ட் ஜீரோ. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பை பண்ணாதீங்க. அண்ட் த ஃபிஃப்த் பாயிண்ட், யூஸிங் ஹேண்ட்ஸ். இப்போ தான்டா கையை அதை இது வச்சு பண்ணாதன்னு சொன்னேன் அப்படின்னா இப்போ என்ன யூஸிங் ஹேண்ட்ஸ்னு ஃபிஃப்த் பாயிண்ட்டை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கையை வச்சுட்டு சும்மா இருக்கணும்னு சொன்னது நம்ம தப்பான வியர்டான திங்ஸ் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். இது நம்ம கையை ஷேக் பண்ணி பேசுகிறதாகட்டும் ஒரு டைரக்ஷனை குறிக்கிறதாகட்டும் நீங்கள் சொல்ல வர்றதை கைகள் மூலயமாவும் சொன்னீங்க அப்படின்னா ஈஸியாக அவங்கக்கிட்ட போய் ரீச் ஆகும். அது உங்களோட ஸ்பீச்சை இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரெசிவாக காட்ட போகுது. ஸோ இதுதான் கண்டிப்பாக உங்களை ஆப்போசிட் பர்சன்ஸ் ஆகட்டும் இல்லை எந்த ஒரு பர்சன்ஸ் ஆகட்டும் நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆக போகிறாங்க. மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.